நம்ம ராஜா கையெழுத்து போட்டு நகையெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. சந்திராவை நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து வெளுத்தெடுக்கிற மாரி சூப்பரா வந்து கொண்டு போறாங்க. விஷயம் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். சந்திரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. "அக்கா, நீ நம்பாத அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "நீயும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா கடைசியில பார்ப்போம். இங்க ஏதாவது ஒண்ணு தப்பா நடக்கட்டும்" அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் வெளிய வராங்க. அவன விடக்கூடாதுன்னு சொல்லி சந்திரா எவ்வளவும் தடுத்தோம். நம்ம கார்த்தி பின்பக்கமா வந்து போயிட்டு, அப்படியே செவுரெல்லாம் ஏறி குதிச்சு மாசா அங்க போய் நிக்கிறாங்க. கையெழுத்து போடுற ரூமுக்கு வந்து வந்துடுறாங்க. எப்படி இருந்தாலும் கார்த்தி இந்த ரூமை தாண்டி தானே போணும். அதுவரைக்கும் நான் இங்கேயே தான் நிக்க போறேன்னு சந்திரா யோசிக்கும்போது, அப்படியே கையெழுத்து வந்து போட்டுட்டு, அந்த நகைப்பெட்டியை வந்து கார்த்திகிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. சந்தோஷமா வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. "அம்மா, நகை எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கங்கங்கிற" மாரி சொன்னோனே, "சூப்பர்ப்பா! நீ சாதிச்சு காட்டிட்டேன்னு" சொல்லி எல்லா நகையும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே கரெக்டா இருக்குல்ல பாட்டி? ஆ, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. சரி, என்னென்ன நகை எல்லாம் இருக்குங்கிற மாரி அந்த இடத்துல பேப்பர்ல வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இது எல்லாம் இருக்குங்கிற மாரி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சந்தோஷமா வந்து போறாங்க. சரி பாட்டி, நான் இனிமேட்டு இங்கேருந்து வரக்கூடாது. நான் வெளியிலேருந்து வரேன்னு சொல்லிட்டு, திருப்பி எப்படி வந்தாரோ அதே மாரி மொட்டை மாடிக்கு போயிட்டு வேக வேகமா வெளிய பைப்பு பிடிச்சு கீழ இறங்கி, அப்படியே மாசா வந்து வராங்க. நம்ப கார்த்தி மாட்டுக்கும் வெளியிலேருந்து வராங்க. ராஜா வந்து கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு அப்படியே நகை எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குற மாதிரி உள்ளேருந்து வராங்க. நகையெல்லாம் வந்து வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம ராஜா வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல இளையராஜா கிட்ட, ஆமாங்க, நான் எதுக்காக வந்தேன், என் பாட்டி வந்து ஆசைப்பட்டு கேட்டாங்க, அதனால தான் எல்லா பிஸ்னஸ்லேருந்து எல்லாம் விட்டுட்டு என் பாட்டியோட ஆசையை நிறைவேற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே வந்தேங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி தாங்க இருக்கணும், அதுவும் பாட்டியோட ஆசையெல்லாம் நிறைவேற்ற வந்திருக்கீங்களே, அது என்னோட கடமைப்பா, என்னோட கடமையை நான் தானே செஞ்சாகணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உடனே சந்திரகலா செமையா வந்து கோவப்படுறாங்க. ச்சே, இந்த வாட்டியும் தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, சாமுண்டேஸ்வரி, உன் கண்ணு முன்னாடி இந்த விஷயம்லாம் நடந்திருக்குங்கிறத பார்த்தா எவ்வளோ தெரியுமா சந்தோஷமா இருக்கு. இந்த நகையை தொடர்ந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன் சாமுண்டேஸ்வரி இப்படி பேசுகிற, நீயும் தானே இங்கே வந்திருக்க, இது சாமியோட நகை, பார்த்துட்டு போனால் புண்ணியம் தானே அப்படின்னு சொன்னோன்னே ஒரு வாட்டி பார்த்துடுறாங்க. நல்லா தான் வந்து தாத்தா செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆமாம், அவர் மற்றவங்களுக்கு தான் எல்லாமே அள்ளி அள்ளி செய்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி மாட்டு வெளியே வராங்க. ஐயையோ, அக்கா என்ன இந்த முறை முறைக்கிறா, இப்போ அக்கா நம்மள என்ன சொல்ல போறா எது சொல்ல போறான்னு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்திருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சந்திராவை வெளுத்தெடுக்கிறாங்க. என்ன இங்கே அசிங்கப்படுத்தி நின்றுட்ட, நான் என்ன சொன்னேன், நான் அப்பயே இங்கே வரலன்னு. இல்லைக்கா, இந்த ராஜா தான் உள்ளே போயிட்டு நமக்கே தெரியாமல் கையெழுத்து போட்டு நகையை வந்து எடுத்து கொடுத்துருக்காப்புல. ராஜா வெளியில் போனாப்புல, உள்ளே போனது நம்ம கார்த்தி, அவர் தான் கையெழுத்து போட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறமேட்டுக்கு தானே கார்த்தி இங்கே வந்தாங்க. நீ என்ன ஓரா வந்து தப்பு மேலே தப்பு கணக்காக வந்து சொல்லிகிட்டு இருக்க. சந்திரா, நீ செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு கோவமாக தான் வருது உன்னை நினச்சா. வர கோவத்துக்கு உன் கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கணும்னு கோவம் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, நீ என் தங்கச்சியாக போயிட்ட, அதனால தான் வந்து அடிக்க முடியல. என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கல்ல. அக்கா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கக்கா, இந்த விஷயத்தில் நான் உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கல. ஆனால் எல்லாமே இப்படி தப்பு தப்பாக நடக்குது. இன்னொரு வாட்டி ஏதாவது நம்ம வீட்டு மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேசினா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. கார்த்தி வந்து நக்கலாக அவங்க முன்னாடி சிரிக்கிறாங்க. நீங்களும் வந்து குட்டிக்காரனெல்லாம் அடிக்கிறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு. ஆனால் கடைசி வரைக்கும் உங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலங்கிறத நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னங்க நீங்கள் பண்ண போகிறீங்க, கடுப்பாக வருது இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் திட்டத்தை தவிடுபடி ஆக்குறது தான் என்னோட வேலை. நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், என்கிட்டயே நீங்கள்லாம் வந்து சவால் விட்டா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி நக்கலாக வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சே, இந்த விஷயத்திலேயே நம்மளால் கார்த்தியை மாட்டி விட முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம இளையராஜா வந்து அங்கே வந்து நிற்கிறாப்புல. நின்னோன்னே, என்ன தம்பி, என்ன சௌக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் வந்து எத்தனையோ வாட்டி மல்லு கட்டுறீங்க. ஏய், எனக்கு அவன் பேசுகிறதே எனக்கு கடுப்பாக வருது, நீ எல்லாம் எதுவும் பேசணும்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டு இருக்காங்க. பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நீங்கள் ஆசைப்பட்டபடி எல்லாமே வந்து எடுத்து கொடுத்தாச்சுல, நீ வந்த ராசி தான் பேராண்டிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, வாங்க டைம் ஆகுதுன்னு சாமுண்டேஸ்வரி வந்து கூப்பிட்றாங்க. உடனே அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கும் காரில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப, உங்கள் தங்கச்சி வரமாட்டேங்கிறாங்க. சந்திரா, உனக்கு என்ன தனியாக வந்து அழைக்கணுமா, உள்ளே வந்து உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே வந்து உட்காடுறாங்க. அந்த இடத்துல, எதுக்காக நீங்கள் வெளியில் போகணுன்னு சொன்னீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைங்க, வேறு ஒரு விஷயம், வேறு ஒரு ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன், அது கடைசியில் விடுங்க, கோயிலில் தான் வந்து
நகையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் இங்கே வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. யார் யாருக்கு என்னென்ன கிடைக்குமோ அதானே கிடைக்கும். உங்களுக்கு தெரியுது மாப்பிள்ள. ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து பார்த்து தூக்கி வளர்த்த தங்கச்சி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கா. எதுக்கு அத்தை நீங்கள் இங்கே வந்தீங்க? நீங்கள் வந்துடுறதா இருந்தேன்னா மாமாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு பேசும்போது, வேணாம் வேணாம், அவரை கூட்டிகிட்டு வந்திருந்தா அப்புறம் ஓவராக சென்டிமெண்ட் ஆகிடும், அதெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வராது, நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி, அத்தை நேரடியாக வீட்டுக்கு தானே, சந்திரா நீயே சொல்லு அடுத்தது எங்கெங்கெல்லாம் போகணும். அக்கா தெரியாமல் சொல்லிட்டேங்க்கா, என்னை மன்னிச்சிரு, ஏதாவது வேற எங்கேயாவது போகணும், உண்மையை நிரூபிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி இருந்தான்னு வச்சுக்கேன், நான் அவனை சும்மா விட்டுருக்க மாட்டேன், கண்ணாப்பண்ணான்னு திட்டியிருப்பேங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. உடனே வேக வேகமாக வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கார்த்தி வந்து அப்பாடா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறப்ப, இன்னொன்று ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஏகபோகா பார்க்கணும், திருவிழா வந்து ஜமாச்சிடணும் அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்கள்ட்டையும். உடனே நம்ம ராஜா தாத்தாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன பேராண்டி அசத்திட்டானா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க அவன் சூப்பராக வந்து அசத்திட்டான், அவன் பண்ணுற விஷயம்லாம் நீங்கள் தான் வந்து பார்க்காம விட்டுட்டீங்க, அபிராமியோட உள்ள, அது மட்டும் இல்லாமல் அவன் என்னோட பேரன், அவன் அசத்தாமல் என்ன பண்ணுவான், அவன் ஈஸியாக எல்லாத்தையும் வந்து சமாளிச்சிருவாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி, சரிங்க நீங்கள் சீக்கிரம் வரணும், திருவிழாக்காவை தான் காத்துட்ருக்கோம், வந்துடுறேன் உங்கள் எல்லாரையும் நானும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க. அப்பாடா சாமுண்டேஸ்வரி ஏமாத்தியாச்சு, இப்போதைக்கு எல்லா பிரச்சனையிலேருந்து வெளில கொண்டு வந்தாச்சு, சந்திரகலாவுக்கு மட்டும் எல்லா விஷயம் தெரியும்னு நம்ம பேரை வந்து சொல்லியிருந்தான், கடவுளே நீ தான்ப்பா பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அல்டிமேட்டாக மாசாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்ல